எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே ஏன் சிவா இவன் இங்க இருக்கானா? நேத்து நைட்டு கிட்னாப் பண்ணது யாரு? டேய் இரு. யோ யோ நான் கௌதம கிட்னாப் பண்ண சொன்னா நீ என்னையா பண்ணி வச்சிருக்க? பாஸ் நீங்க சொன்ன பிளான தான் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கேன். போடலங்க, இது என் தாய் மாமையா. தாய் மாமனா? ஐயோ பாஸ் பெரிய அரசியல்வாதியா இருப்பார் போல இருக்கு பாஸ். பாக்கெட்ல கட்சி தலைவர் போட்டோ எல்லாம் வச்சிருக்காரு பாஸ். பெரிய பிரச்சனை பண்ணிட போறாரு. இந்த மேட்டர்ல இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்துங்க பாஸ். ப்ளீஸ் பாஸ். ரொம்ப பதறாத, அவ்வளவு சீன் ஒண்ணும் இல்ல. அந்த போட்டோ எடுத்து பாரு. பாஸ் என்ன பாஸ் இவர் போட்டோ வச்சிருக்காரு? ஜெயிலி இவர் போட்டோ தான், மோதிரத்துலயும் இவர் போட்டோ தான், அருணா இவர் போட்டோ தான் வச்சிருப்பாரு போல இருக்கு. காமெடி பண்ற நேரமா இது? பாஸ் நேத்து ராத்திரி சத்தியமா கௌதம நான் தான் பாஸ் கிட்னாப் பண்ணேன். இவர் எப்படி வந்தாரு எனக்கு தெரியல பாஸ். முட்டாள் மாதிரி பேசாத. கௌதம நீ கிட்னாப் பண்ணனா என் மாமா எப்படியா கோணில இருந்து வர்றாரு? பாஸ் நேத்து ராத்திரி சத்தியமா நான் தான் கௌதம மண்டையில அடிச்சு இந்த சாகு பையில கட்டி தூக்கிட்டு வந்தேன் பாஸ். பாஸ் எனக்கு கன்ஃபார்மா தெரியும் பாஸ். பார்சல் மாறிடுச்சு பாஸ். யோ பார்சல் மாறதுக்கு தானே ஏபிடி பார்சல் சர்வீஸா? சிவா சிவா நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க. யோ ரன்பீர், நேத்து என்னையா நடந்தது கொஞ்சம் டீடைலா சொல்லு. மச்சான் பாஸ் நாங்க கல்யாண மண்டபத்து வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்க லக்கு கௌதம் அப்ப பால்கனிக்கு வந்து குறுக்கவும் நெடுக்கவும் நடந்துட்டு இருந்தான். சுத்தி ஒரு ஈக்காக கூட இல்ல. யாருக்கும் தெரியாம இதான் சரியான டைம்னு அவனை கிட்னாப் பண்ண போனோம். திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. நமக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சாமிக்கு ஒரு கும்பிட போட்டு அவன் பின்னந்தலையில 2 போட போட்டு வாயில துணிய கட்டி கைய கட்டி அவனை மூட்டையா கட்டி பாகுபலி மாதிரி யாரியுமே அப்படியே இந்த கையால தான் தூக்கிட்டு வந்த பாஸ். என்ன வெயிட் தெரியுமா பாஸ்? யோ முட்டாள், அப்பயா தெரியவனா இந்த ஆள் நல்ல ஓசை வருதுன்னு உடம்பு போட்டிருப்பாயா? ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ணாத மாமா, இன்னும் நிறைய இருக்கு. நீங்களும் மாப்பிள்ளையை கிட்னாப் பண்ணலான் தான் வந்தீங்களா? பவர் கட்டானது உங்க லக்கு இல்லடா, லக்கு. சக்சஸ் சக்சஸ் கவுந்துட்டா. சக்சஸ். ஏண்டா கரண்ட் கட் பண்ண என்னையே அடிச்சு கையையும் வாயையும் கட்டி
ஊற போட்டு அடிச்சிட்டீங்களாடா. முதல்ல கட்ட ஊத்து விடுங்கடா. பொண்ணு கடத்த போன இடத்துல மாமா எதுக்கு போனாரு? ஆஹா, மாப்பிள சந்தேக வலைய வீசறானே. எங்கேயோ இடிக்குது. நான் கௌதம கிட்னாப் பண்ண வந்த விஷயம் இவனுக்கு தெரிஞ்சா சிஸ்டர் பிளான் தெரிஞ்சிரும். பிளான் லீக் ஆச்சுன்னா சிஸ்டர் சோத்துல விஷ வச்சு என்ன கொன்னுடுவாளே. வேற ஏதாவது கதையை சொல்லி இவங்கிட்ட இருந்து தப்பிச்சிடணும். சிவா, எந்த சம்பந்தமும் இல்லாம உன் மாமா எதுக்கு அங்க போனாரு? அது வந்து கதை. என்ன கட் அவுட் ஏதோ சொல்ல வர்றாரு. ஏண்டா மாப்பிள, என்ன பாக்ஸிங் பேக் நினைச்சுக்கிட்டீங்களா? விடிய விடிய குத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அப்பா உடம்பு பூரா ஒரே வலிடா மாப்பிள. மாமா அதெல்லாம் விடு. ஆமா, கல்யாண மண்டபத்துல உனக்கு என்ன வேலை? நீ எதுக்கு அங்க போன? எனக்கு அந்த டீடைல் தெரிஞ்சாகணும். ஏய், என்ன டைப்பா சிரிக்கிற? கேட்டதுக்கு பதில் சொல்லு. அது ஒண்ணும் இல்லடா மாப்பிள. நீ என் சிஸ்டர் கிட்ட பெங்களூர் போறேன்னு சொல்லிவிட்டு போகாம கல்யாண மண்டபத்துக்குள்ள போனதை நான் பார்த்துட்டேன். எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஒன்ன நான் ஃபாலோ பண்ணேன். அங்க பார்த்தா இவன் யாரோடவோ மாப்பிள ரூம் பக்கம் போய்கிட்டு இருந்தான். சரின்னு இவனை நான் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் இவனை மடக்கி பிடிக்கலான்னு வேற வழியா வந்தா கௌதமுக்கு விரிச்ச வலையில நான் தெரியாம மாட்டிக்கிட்டேன். அடியும் வாங்கிக்கிட்டேன். ஆனா எனக்கு இப்ப எந்த வலியும் இல்ல, வருத்தமும் இல்ல. ஏன்னா நீ தான் என்கிட்ட இப்ப டைட்டா மாட்டிக்கிட்டியே. ஏண்டா மாப்பிள அப்படி பாக்குற? நீயும் உன் தம்பி அதான் சுந்தரம் இவ்வளவு நாளா மறைச்சு வச்சிருந்த காதலி யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சே. மூட்டைக்குள்ள இருக்கிறது கௌதம்னு நினைச்சு என்ன மிதின்னு மிதிச்சு பஞ்சு டயலாக்குங்கிற பேர்ல எல்லா உண்மையும் சொல்லிட்டியே மாப்பிள, சொல்லிட்டியே. சுந்தர் மீனாட்சிய கல்யாணம் பண்ண போற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப இது என்னோட டைம். இத நான் என் சிஸ்டர்ட்ட சொல்லி யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். போடா டேய். என்ன பாஸ் ஓடுறாரு? போய் பிடியா. ஐயோ, இந்த குடோன்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள அவனுங்க எல்லாம் என்ன புடிச்சிருவானுங்க போல் இருக்கே. எந்த பக்கம் போறதுன்னே தெரியலையே. இங்க ஓடிடலாம். ரன்பீர் விடாத, ரன்பீர் விடாத, பிடி. ஓடாத. வந்துட்டானுங்களே, கிட்ட வந்துட்டானுங்க. இப்படி ஓடி பிடியா. டேய் தொடாத. பிடிக்காத. வயசான காலத்துல ரொம்ப சேட்டை பண்ணாத. மாப்பிள டேய் உட்றா டேய். அதெல்லாம் உன்னை விடவே முடியாது மாப்பிள. என்ன நீ இந்த விஷயத்தை போய் சிஸ்டர் கிட்ட சொல்லணும்டா. இதுக்காகவே உன்னை விட மாட்டேன். பிடிச்சு கட்டுங்க. என்ன ஆனாலும் நான் சொல்லுவேன்டா. டேய் மாப்பிள, டேய் விட சொல்றா டேய். ஐயோ, மறுபடியும் வந்த இடத்துக்கே போடுமா. டேய் தள்ளாதீங்கடா டேய். ஐயோ மாப்பிள, சொன்னா கேளுடா மாப்பிள. ப்ளீஸ் டா மாப்பிள. ஓவரா பண்ணாத. டேய் சீக்கிரம் போங்க. உடுங்கயா. ஏயா தள்ளுறீங்க? முடியா முடியா. உள்ள அதே இடத்துல போடு. எடுத்துட்டு போய் உள்ள போய். டேய் மாமா வம்பு பண்ணாத. டேய் நான் போடுடா. முடியாது, போ. உள்ள எடுத்துட்டு போங்க. டேய் டேய் உட சொல்றா. டேய் டேய் வேணாம்டா. சொன்னா கேளுடா. வேணாம்டா. ஐயோ வேணாம்டா. டேய் மாப்ள. டேய் மாப்ள, சொன்னா கேளுடா மாப்ள. டேய் மாமா அமைதியா இருயா. என்னடா மாப்ள இப்படி பண்ற? டேய் வேணாம்டா. டேய் வேணாம்டா. உட்கார சேர்ல உட்கார வச்சு கட்டி போடுங்க. டேய் 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 சீரியஸா இந்த விஷயத்தை நான் சிஸ்டர் கிட்ட சொல்லணும்டா. டேய் மாமா அமைதியா இரு. ஏன்டா அப்படி சொல்ற? சிஸ்டருக்கு தெரிய வேண்டாமா? சுந்தர் மீனாட்சி கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அம்மாக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. அதனால நீ இங்க தான் இருக்கணும். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதடா. உன்னை மார்லயும் தோல்லையும் தூக்கி வளர்த்த வேண்டா நானு. உடனே இந்த விஷயத்தை சிஸ்டர் கிட்ட சொல்லணும்டா. இந்த விஷயத்துல உனக்கு நன்றி விசுவாசம் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ரன்பீர், இவர் என் சொந்த தாய் மாமா. இவர் சாப்பிடுறதுக்கு தண்ணி சோறு எது கேட்டாலும் குடுக்க சொல்றா. ஆட்டம் பாவிங்க கிடக்கணும். சிவா, டேய் டேய் மாப்ள சொல்றத கேட்காதீங்கடா. கட்டவுத்து விடுங்கடா டேய். ஐயோ டேய் கட்டவுத்து விடுங்க டேய். ஐயோ இப்படி கட்டி வச்சுட்டு போயிட்டானுங்களே. என்ன நான் என்ன பண்ணுவேன்? டேய் மாப்ள. எல்லாம் ரன்பீர் உன்னாலதான்யா.
ஒரு வேலைக்கு 2 வேலையை பண்ண வச்சுட்டேன். ச்சே. நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது கார்த்திக். செம்ம கடுப்பா இருக்கு. சிவா, ஃபர்ஸ்ட் சுந்தர கல்யாண மண்டபத்துக்கு வர சொல்லுங்க. டென்ஷன்ல நம்ம எது பண்ணாலும் குழப்பத்துல தான் போய் முடியும். கௌதம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அந்த மோமெண்ட்ல நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சுந்தர மீனாட்சி கழுத்துல தாலி கட்ட வச்சிடலாம். முதல்ல சுந்தருக்கு கால் பண்ணுங்க. ஒருத்தன் முக்கியமான நேரத்துல போனை எடுக்க மாட்டான் கார்த்திக். சிவா, ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி ரூம் நம்பர் சொல்லி கனெக்ட் பண்ண சொல்லுங்க. பண்றேன். ஹலோ யா ஹலோ, ஐ எம் சிவா. சொல்லுங்க சார். கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் சுந்தர், ரூம் நம்பர் 517? 517 சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யா. சார் நைட்டு 2 மணிக்கு கீ கொடுத்துட்டு போனாரு, இன்னும் வரவே இல்ல. வாட்? ஆமா சார், அவர் இன்னும் வரவே இல்ல. நீங்க சொல்றது ரூம் நம்பர் 517, தாடி வச்சுட்டு ஒரு பையன், அவர் தானே? ஆமா சார், அவரே தான். இட்ஸ் ஓகே, ஃபைன், தேங்க்யூ. கார்த்திக், நேற்று நைட்டு 2 மணிக்கே கீயை கொடுத்துட்டு வெளியில போயிட்டானா. அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு எங்கேயோ தப்பா படுது கார்த்திக். டென்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. சுந்தர் மண்டபத்தில் தான் இருக்கணும். வாங்க போய் பார்ப்போம். சரி வாங்க. கார்த்திக், நீங்க போய் மீனாட்சி கிட்ட இல்ல சக்தி கிட்ட சுந்தர் ஏதாவது ஃபோன் பண்ணானா கேட்டு வாங்க. சரி. ம். என்னென்ன காசி யாத்திரை போற மாப்பிள்ளைய தடுக்கிறதுக்கு நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? இதோ ரெடி ஆயிடுறேன். ஆமா, ரொம்ப நேரமா எங்க போயிருந்தீங்க? அண்ணி உங்களை தேடிட்டே இருந்தாங்க. தாரிணி எங்க இருக்கா? மேலதான் இருக்காங்க. மீனாட்சி ரெடி ஆயிட்டா? அண்ணி தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் உள்ள போய் பார்க்கலாமா? வாங்க. அக்கா, இந்த வளையல் போதுமா? அண்ணி, அண்ணனை தேடிட்டு இருந்தீங்களே, தோ. ஏங்க, எங்க போயிட்டீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு வேலை இருந்துச்சு, அதான் போயிருந்தேன். மீனாட்சி, என்னென்ன? ஒன்றும் இல்லை, சீக்கிரம் ரெடி ஆகுமா? சரிண்ணே. என்ன எதைய யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஆளும் ரொம்ப டல்லா இருக்கீங்க. என்னாச்சுங்க உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று மறந்துட்டேன். அது என்னன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகுங்க, எல்லாம் உங்களுக்கு தன்னால ஞாபகத்துக்கு வரும். போன கார்த்திக் என்ன ஆளே காணோம். சுந்தர் இங்கு இல்லை. என்ன பயப்படுறியா? சுந்தர் உயிரோட தான் இருக்கான். மீனாட்சி கல்யாணம் ஆன உடனே அவனை அனுப்பி வைக்கிறோம். அது பிரச்சனை பண்ண இல்ல அவனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ண அவன் உயிரோட திரும்ப மாட்டான். ஜாக்கிரதை.
சிவா ஆ? சக்தி கிட்ட கூட கேட்டேன், சுந்தர் கால் பண்ணலையா? ச்சே. சிவா, என்னது இது பேப்பர்ஸ்? சுந்தர் இங்கு இல்லை. என்ன பயப்படுறியா? சுந்தர் உயிரோட தான் இருக்கான். மீனாட்சி கல்யாணம் ஆன உடனே அனுப்பி வைக்கிறோம். ஏதாவது பிரச்சனை பண்ண இல்ல அவனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ண அவன் உயிரோட திரும்ப மாட்டான். ஜாக்கிரதை. சிவா, என்ன சிவா இதெல்லாம்? எல்லாமே அந்த கௌதமோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் தான் ஏதோ பெருசா பிளான் பண்றான் கார்த்திக். சிவா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிவா. ஆசியம் டென்ஷனா இருக்காரு. கார்த்திக், ரன்பீர் வரான். எதையும் காட்டிக்காதீங்க. பேப்பர் உள்ள வைங்க. பாஸ், என்ன பதட்டமா இருக்கீங்க? வேற யாராவது கடத்தணுமா? யோ, சும்மா எப்ப பாரு காமெடி பண்ணிட்டு. ஓ, கார்ல என்னோட பிளேசர் இருக்கு, எடுத்துட்டு வா. ஓகே பாஸ். என்னங்க அப்பவே பார்த்தா நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க. இங்க வந்து எதுக்கு தனியா நின்னுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஏதா- ஒண்ணு இல்ல. நீ போய் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களான்னு பாத்துட்டு வா. என்ன நடந்துச்சுங்க? அதான் ஒண்ணு நடக்கலையே. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ நடந்திருக்குன்னு. என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. நீ போய் வேலையை பாரு போ. தாரணி, சுந்தர் உனக்கும் மீனாட்சிக்கோ ஏதாவது ஃபோன் பண்ணாரா? இல்லையே. இங்க பாருங்க, உங்க முகத்தை பார்த்தாலே ஏதோ தப்பா தெரியுது. சுந்தரனாவுக்கு என்னாச்சு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சொல்லுங்க, சுந்தரனாவுக்கு என்ன ஆச்சு? தாரணி, தாரணி, தயவு செஞ்சு கத்தாத ப்ளீஸ். ப்ளீஸ் சொல்லுங்க, சுந்தரன் எங்க இருக்காரு? சுந்தர காணோம். என்னங்க சொல்றீங்க? கௌதம் கிட்னாப் பண்ணிருப்பாருன்னு சிவா சந்தேகப்படுறாரு. கௌதமா? ஆமா தாரணி, சுந்தர் மீனாட்சி கல்யாணம் நடக்கிறதுக்காக சிவா கௌதம கிட்னாப் பண்ணாரு. ஆனா இன்னும் 3 மணி நேரம் டைம் இருக்கு. உன்னால முடிஞ்சா ஏதாச்சும் பண்ணு. இப்ப சுந்தர கிட்னாப் பண்ணிட்டாங்கிறது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஏய் தாரணி, தயவு செஞ்சு அழாத. சுந்தருக்கு எதுவும் ஆகாது. எப்படியாவது நாங்க சுந்தர கண்டுபிடிச்சிருவோம். இந்த விஷயத்த மீனாட்சி, சக்தி யாருக்கிட்டுமே சொல்லாத. நீ கண்ணை தொடச்சுக்க தாரணி. அந்த கௌதம் இங்க எங்கேயாவது சுந்தர் மறைச்சு வச்சிருப்பான். முகூர்த்தத்துக்குள்ள நாங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம். டேய் கார்த்திக், இங்க என்னடா பேசிட்டு இருக்க? மாப்பிள்ள காசி யாத்திரை கிளம்ப போறாரு. மச்சான் நீ தானே போய் தடுத்து நிறுத்தணும். சீக்கிரம் ரெடியாவு போ. சரிம்மா. தாரணி, நாங்க சுந்தர கண்டுபிடிச்சிருவோம். அதை நினைச்சு வருத்தப்படாத. மத்த வேலையெல்லாம் போய் பாரு. ஓ, அழாத. ஓ. என்ன என்ன இடம்டா இது? என்ன ஷூட்டிங்ல உட்கார வச்சு சோறு போடுற சேர் மாதிரியே இருக்கு. ஐயோ, என்னடா அது காஞ்சூரிங் படத்துல வர்ற மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. முடியாது போல் இருக்க. ஏண்டா கட்டி போடுறதா கட்டி போடுறீங்க? ஒரு ஏசி ரூம்ல கட்டி போடக்கூடாதாடா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நான் இங்க தனியா இருக்கிறேன். ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு அழுகையா வருதுப்பா. யாராவது இருக்கீங்களா? சுந்தர் மீனாட்சியை கல்யாணம் பண்ண போற விஷயத்த எப்படியாவது சிஸ்டருக்கு தெரிய வைக்கணும். எப்படி தெரிய வைக்கிறது? எதுக்கு நான் அப்படி அழுவணும்? என்கிட்ட தான் போன் இருக்குல்ல. ஐயோ,
என்ன பிரயோஜனம்? பாக்கெட்ல எல்லாம் இருக்கு, எப்படி எடுக்கிறது? ட்ரை பண்ணுவோம், விஷயத்த சொல்லணும்ல. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. அப்பா, வெற்றிகரமா எடுத்தாச்சு. நான் இந்த தகவலை சொன்ன உடனே என் சிஸ்டர் மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆகி ஜெட்டு வேகத்துல போய் கல்யாண மண்டபத்தையே உண்டல ஆக்கிருவா. ஸ்பீக்கர் எதுக்கு இருக்கு? அதுலயே போடுவோம். ஹலோ